இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா செட்டிப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள அரசு I.R.T. பாலிடெக்னிக் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் அக்டோபர் 14, 2025 அன்று நடைபெற்றது. மாணவர்களின் திறமை மற்றும் அவர்களின் பங்களிப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றை ஊக்கப்படுத்தும் விதமாக பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பது உடன் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி ஆனது மற்ற கல்லூரிகளுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. இன்றைய மருத்துவ குறிப்பு: மாங்கொட்டை பருப்பு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் இது வாய் துர்நாற்றத்தை போக்கவும் பயன்படுகிறது. மாங்கொட்டையின் பயன்கள்: சர்க்கரை கட்டுப்பாடு, இரத்த சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை அளிக்கிறது. இதய ஆரோக்கியம், இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. எடை மேலாண்மை: நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி தாங்கும் உணர்வை தந்து கலோரி உட்கொள்ளலை குறைத்து எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி: உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளுக்கு எதிராக போராடவும் உதவுகிறது. சருமம் மற்றும் கூந்தல்: வைட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தலைமுடி உதிர்வு, பொடுகு மற்றும் முடி நரைத்தலை தடுக்க உதவுகிறது. வீக்கத்தை குறைத்தல்: உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. வாய் துர்நாற்றம்: வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது. அகில இந்திய இந்து மகாசபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ என்பவர் போக்சோ வழக்கில் கைது. போக்சோவில் அகில இந்திய இந்து மகாசபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ வழக்கில் கைது. சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்த புகாரை தொடர்ந்து போக்சோ, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தியாகராய நகர் அனைத்து மகளிர் போலீசார் அவரை கைது செய்தனர். சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ய வைத்திருந்த மதுபானங்கள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் 2025 பாரூர் காவல் நிலைய பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது ஜமுனா என்பவர் கள்ளிப்பட்டி கிராமத்தில் வீட்டின் பின்புறம் மதுபானம் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை செய்த போது மதுபானம் இருந்தது. சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ய வைத்திருந்த மதுபானங்கள் பறிமுதல் செய்து விற்பனை செய்த நபரை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து வழக்கு பதிந்து குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.